இன்றைக்கி நம்ம இந்த பேப்டிசம் ஆஃப் ஃபயரை பற்றி பார்க்க போகிறோம். அக்கினி ஞான ஸ்நானத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒரு காரியத்தை ஜனங்க பொதுவாகவே தெரிஞ்சுக்கிறது கிடையாது பாருங்கள். தெரிஞ்சிக்காதனால தான் சோர்ந்து போய் உட்காந்துடுறாங்க. வாழ்க்கையில் அடுத்த என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரு பலனே இல்லையே அப்படின்னு உட்காந்துடுறாங்க. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் கேளுங்க. இது வரைக்கும் உங்கள்கிட்ட இல்லாத ஒரு பலன் இதுக்கப்புறம் மாற்றப்படுறதை நீங்கள் பார்ப்பீங்க. சரி, இந்த அக்கினி ஞான ஸ்நானம்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாமா? இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அக்கினி ஸ்நானம்னா ஆர்டினரியாக ஒரு லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, மிக சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துட்டேன் பிரதர், இதுக்கப்புறம் எனக்கு நகன்று செல்றதுக்கு பலனே இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த ஒரு காரியம் இன்னைக்கு உங்களை பற்றி பிடிக்க போகுது. இதுக்கப்புறம் இது வரைக்கும் இல்லாத ஒரு பலன் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிறத பார்ப்பீங்க, உங்களுடைய சூழ்நிலையில் இருக்கிறத பார்ப்பீங்க. அது என்ன அப்படின்னா நம்ம எடுத்து வாசிக்கலாமா? மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். இங்கே பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அப்படின்னு போட்டிருக்கு. இதை ரெண்டையுமே வெவ்வேறாக பிரிச்சிடக்கூடாது. அக்கினி ஞான ஸ்நானம்னா வேற, பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்றதுனா வேற அப்படின்லாம் கிடையாது. எப்போ உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்தாரோ அடுத்த செகண்ட் நடக்கிறது என்னன்னா உங்களுக்கு இது கிடைக்குது. பொதுவாகவே இது என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, பிரதர் இப்படி ஒன்று கிடையாது பிரதர், இங்கே அக்கினி எதை குறிக்குது அப்படின்னா அது நியாய தீர்ப்பை குறிக்குது. அடுத்த வசனத்தில் யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் அப்படின்னு போட்டிருக்குது. அதனால் இது நியாய தீர்ப்பை குறித்து போட்டிருக்கே தவிர்த்து நமக்கு தருவார் அப்படின்னு போடலை அப்படின்னு முடிச்சிருவாங்க. அப்படி கிடையாது. ரெண்டு விதமான ஃபயர் இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நியாய தீர்க்கிறதற்கான அக்கினி இருக்குது, உண்மைதான். பட் ஆனால் இந்த ஃபயர் அதற்கானது கிடையாது. பாருங்களேன், ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்துருப்பாங்க. அடுத்து எப்படிடா மூவ் பண்ணுவேன்னு தெரியாமல் இருப்பாங்க. இது அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு அக்கினி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்கினினா ஒன்றும் இல்லை, ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள உண்டாகும். நான் சாதாரண வாழ்க்கையை வாழ மாட்டேன், இயேசு எனக்குள்ளே இருந்தா, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தா நான் ஏன் இந்த மாதிரியான வாழ்க்கையை வாழணும்? நான் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை தான் வாழுவேன். ஆண்டவருடைய காரியங்கள் என் லைஃப்பில் சாதாரணமாக நடக்காது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தான் நடக்கும்னு ஒரு வைராக்கியத்தை கொண்டிருப்பாங்க பாருங்கள். அக்கினினா வேற ஒன்றும் இல்லை, இந்த வைராக்கியத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறது தான். இங்கே பாருங்கள், ரிசீவ் த ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடித்து தவ்வி பாயெல்லாம் கிழிச்சு இதை மட்டும்தான் அக்கினி ஞானஸ்நானம் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அக்கினி ஞானஸ்நானம்னா உள்ளுக்குள்ளே ஃபயராக இருக்கிறது பாருங்கள். நான் ஆர்டினரியாக இருக்க மாட்டேன், எக்ஸ்ட்ராடினரியாக இருப்பேன்னு நினைக்கிறீங்களே, அதுதான் இது. ரெய்னார்ட் போங்கேன்னு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியக்காரர் இருந்தார் பாருங்க. அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் வந்துட்டு யார்ட்டையாச்சும் எழுப்புதல் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னு கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அதுவா, அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், பரிசுத்த ஆவியானவர் வரணும், அவர் வந்து இதை ஆரம்பித்து வச்சாதான் நடக்குமே தவிர்த்து நம்மளால் ஒன்றும் முடியாது பிரதர், இதை ஆண்டவராக செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ரெய்னார்ட் போங்கேக்குள்ளே ஒரு கேள்வி வந்திருக்கு, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருக்கிறாரு, அவர் எப்போ வந்து ஆரம்பிப்பார், இதை நம்ம தான் எடுத்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புதலுக்காக ஆப்பிரிக்காவுக்கு போனார் பாருங்க. லட்சக்கணக்கான பேருக்கு அவர் ஞானஸ்நானம் கொடுத்துருக்கிறாரு. லட்சக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டதுக்கு அவர் காரணமாக இருந்திருக்கிறார். இதுதாங்க ஒரு வைராக்கியம், த பேப்டிசம் ஆஃப் ஃபயர். ஒரு வைராக்கியம். மற்றவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்காது பிரதர், ஆர்டினரியாக சாதாரணமாக வாழ்ந்துட்டு போயிருங்க. கிடையாது, சாதாரணமாக வாழ்றதற்கு நான் அழைக்கப்படவில்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்டதை என் கண்கள் காணுவதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு இந்த வைராக்கியம் பிடிச்சிருச்சு, அப்போ நீங்கள் இந்த பேப்டிசம் ஆஃப் த ஃபயரை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த நெருப்போடைய கேரக்டர் என்ன தெரியுமா? மற்றவங்களை காட்டிலும் உங்களை வேற விதத்தில் பிரித்து வச்சிருக்கும். மற்றவங்க சிந்திக்கிற மாதிரியோ மற்றவங்க செயல்படுற மாதிரியோ நீங்கள் செயல்பட மாட்டீங்க, வேற விதத்தில் செயல்பட ஆரம்பிப்பீங்க. இப்போ ஒரு கோல்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. கோல்டை இந்த அக்கினினால் சுட்டெரித்து அதை உருக்குறாங்க. உருக்கிட்டு அதில் இருக்கிற டஸ்ட்டை தனியாக எடுக்கிறாங்க, கோல்டை தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. பியூர் கோல்டை தனியாக எடுக்கிறாங்க, அதில் இருக்கிற குப்பைகளை தனியாக எடுத்துடுறாங்க. அப்போ இந்த அக்கினி என்ன பண்ணுது அப்படின்னா குப்பையை தனியாக பிரிக்குது, கோல்டை தனியாக பிரிக்குது. அப்போது இந்த அக்கினி ஞான ஸ்நானம் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஆர்டினரியை தனியாக பிரித்து எடுத்துட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆர்டினரியை வெளியே கொண்டு வரும் பாருங்க. அதுதான் இந்த பேப்டிசம் ஆஃப் ஃபயர்.
நீங்கள் இந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளணும்னு இயேசுவே விருப்பப்படுறாரு பாருங்களேன். இயேசு சொல்கிறாரு, சமாதானத்தை நான் உண்டாக்க வரவில்லை, பிரிவினையவே உண்டாக்க வந்திருக்கிறேன் அப்படின்றாரு. இதை பாஸ்டோன்னே, என்னப்பா பழைய ஏற்பாட்டில் இயேசு சமாதானத்தின் ராஜா, சமாதானத்தை உண்டாக்குகிறவர், சமாதான பிரபுன்னுல போட்டிருக்கு, ஆனால் அவர் பிரிவினையை உண்டாக்க வந்தேன் அப்படின்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை வேற விதத்தில் புரிஞ்சுக்குவாங்க. பல சண்டைகளை போடுறதுக்கு இந்த ஒரு வசனத்தை காரணமாகவே எடுத்துருவாங்க. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை அது கிடையாது. அந்த வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் பாருங்க. லூக்கா 12வது அதிகாரம் 51வது வசனம். நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ, சமாதானத்தை அல்ல பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், இது முதல் ஒரே வீட்டில் 5 பேர் பிரிந்திருப்பார்கள், 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். இதை வாசிச்சுட்டு என்ன சொல்லிடுவாங்கன்னா, பாருங்க பிரதர், இயேசுவே இப்படி சொல்லியிருக்கிறாரு, அதனால தான் என்னுடைய மாமியார் எனக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க, அதனால தான் என்னுடைய மருமகள் எனக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க, எங்கள் வீட்டிலலாம் பிரிஞ்சிருக்கிறதுக்கு சண்டை போடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இந்த வார்த்தை தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இயேசு இங்கே அதை பற்றி சொல்லலை. சண்டை வரும்னு சொல்கிறது இது கிடையாது இந்த ப்ராஃபஸி. இந்த வார்த்தையை அதுக்காக அவர் சொல்லலை. இந்த வார்த்தையை அவர் எதற்காக சொன்னார்னா, நான் சொன்னேன் ஃபயர் டிஃப்ரென்ஷியேட்ஸ், அக்கினி உங்களை பிரித்தெடுத்து காண்பிக்கும் அப்படின்ட்டேன். உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் சாதாரணமாக ஆர்டினரியாக இருக்காங்கன்னா, இந்த அக்கினி உங்கள் மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களை மட்டும் அது எக்ஸ்ட்ராடினரியாக பிரித்து காட்டும். அதை தான் இயேசு முந்தின வசனத்தில் சொல்கிறாரு. அதை நம்ம வாசிக்கலாமா? 49வது வசனம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ இங்கே இயேசு என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் மேலே ஒரு அக்கினியை போடுறாரு. அது எல்லார மாதிரி சாதாரணமாக வாழ்ந்து முடிக்கிறதற்கு கிடையாது, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்க்குறதற்கும். இந்த சூழ்நிலை மாதிரி நான் வெளியே போவேனான்னு யோசிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், இந்த சூழ்நிலையை மாற்றி எழும்பி பிரகாசிக்கிறதற்காகவே இந்த ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. நீங்கள் மட்டும் வீட்டில் இருப்பீங்க, ஹே இவனை பாரு, இவனுக்குள்ள ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ராடினரியாக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, இவன் 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 நம்ம ஆவிக்கு ஒத்து போக மாட்டானே, இவன் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டான். தெரிஞ்சுக்கோங்க, நீங்க சாதாரணமாக அழைக்கப்படவில்லை. இந்த அக்கினி அபிஷேகம் உங்களுக்குள்ள செயல்படுதுன்னு அர்த்தம். உங்க கூட எவனுமே ஒழுங்கா பேச மாட்டானா, உங்க குடும்பத்துல சண்டை வந்துகிட்டே இருக்கா, நான் சொல்றேன், நீங்க ஆர்டினரி பர்சன் கிடையாது. இந்த அக்கினி உங்களை பிரித்து எடுக்குது. எப்படி கோல்டுல இருந்து டஸ்ட்டை வெளியே எடுக்குதோ, நான் சொல்கிறேன், இந்த அக்கினி உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால சில குழப்பங்கள் அது வெளியே எடுக்கும், சில குப்பைகள் அது வெளியே எடுக்கும். உங்களை சாதாரணமாக வாழ விடாது, உங்களை எக்ஸ்ட்ராடினரியாக வாழ வைக்கும். இந்த அக்கினியோடைய கேரக்டரை பிரித்து எடுக்கிறதா தான் இருக்கு பாருங்க. இந்த பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுறாரு. ஊற்றப்பட்டோடனே நடக்கிறது என்னன்னா, அவர்களுக்கு அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் கிடைச்சிச்சு அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல அக்கினி வந்துச்சு அப்படின்னா அடுத்து பிரிந்தெடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை கிடைக்கும், பிரிந்தெடுக்கக்கூடிய ஒரு நாவு கிடைக்கும். இங்க பாருங்களேன், ஒரு ஆர்டினரி டங்ஸ் அவங்க இல்லையா, எக்ஸ்ட்ராடினரி டங்ஸ். சாதாரணமாக பேசுகிற மொழியில் பேசலை, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட லாங்குவேஜை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்கிறேன், இந்த ஃபயர் ஒரு இடத்துல வந்துச்சு அப்படின்னா அவங்க லைஃப் ஆர்டினரியாக இருக்காது, அது எக்ஸ்ட்ரா ஆர்டினரிக்குள்ளே கொண்டு போகிறதா இருக்கும். இதை பார்க்குற நிறைய பேருக்கு இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபயர் உங்கள் மேலே வந்து விழுது. மற்றவங்களை காட்டிலும் உங்களை பிரித்து எடுத்து காண்பிக்கக்கூடிய ஒரு அக்கினி உங்கள் மேலே வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்கள் ஒரு சோர்வில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? இயேசுவை நம்பி தான் பிரதர் வந்தேன், அவர் என் வாழ்க்கையை மாற்றுவாருன்னு சொல்லி கேட்டு தான் நான் வந்தேன், ஆனால் உள்ளே வந்து பார்த்தா இவ்வளோ பிரச்சனைகள் பிரதர், இவ்வளோ பாடுகள் பிரதர். நான் சொல்கிறேன், பாடுகள்லாம் கிடையாது, அக்கினி இன்னைக்கு உங்களை பிரித்தெடுக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். எரேமியாவும் இப்படி தான் இருக்கிறாரு பாருங்க. கர்த்தர் சொல்லி தான் நான் வந்தேன். ஒரு தீர்க்கதரிசியாக அழைக்கப்படுறாரு, தாயின் கருவில் இருக்கும்போதே தெரிந்து கொள்ளப்படுறாரு. இப்போ அவருக்கு என்ன அப்படின்னா, அவர் எங்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரோ அவருக்கு பாசிட்டிவாக மட்டும் இல்லை நெகட்டிவாகவும் வருது. ஒரு இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, அவரை பிடிச்ச அடின்னு அடிச்சிடுறாங்க, அடித்து இப்போ சிறையில் அடைச்சிடுறாங்க. எரேமியாவுக்கு என்ன ஒரு கேள்வினா, நீங்கள் சொல்லி தானே நான் வந்தேன், நீங்கள் சொல்லி தானே இந்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஏன் எனக்கு இவ்வளோ சோர்வு, ஏன் எனக்கு இவ்வளோ பாடுகள், ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நபராக இங்கே எரேமியா நிற்கிறாரு பாருங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுதுன்னு பாருங்க. எரேமியா 20வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன், நீர் என்னிலும் பலத்தவராயிருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன், எல்லோரும் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன், கொடுமை என்றும் பால்கடிப்பென்றும் சத்தமிட்டு கூறுகிறேன்.
நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரியாசமும் ஆயிற்று. இப்போ எரேமியாவுக்கு என்னன்னா, இதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சிறையில் அடிக்கிறாங்க, அடின்னு அடித்து வெளுத்துடுறாங்க. இப்போ எரேமியாவுக்குள்ள ஒரு சோர்வு, உங்களுடைய வார்த்தையை தான் நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஆனால் எவனை பார்த்தாலும் என்னை கிண்டல் பண்ணுறான், எவனை பார்த்தாலும் என்னை கேலி செய்கிறான், எவனாலும் அவன் இஷ்டத்துக்கு என்னை அடிச்சுட்டு போகிறான், நான் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. என்ன மாதிரியான வாழ்க்கடா அப்படின்ட்டு எரேமியா ஒரு கட்டத்தில் போய் சோர்ந்து போயிடுறாரு பாருங்க. அப்படி ஒரு சோர்வுக்குள்ளே நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? அப்போ இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்கு தான். இன்னைக்கு ஒரு அக்கினி உங்களை பற்றி பிடிக்க போகுது, அது உங்கள் லைஃபவே மாற்ற போகுது. அடுத்து எரேமியா என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். இப்போ எரேமியா ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டான். இனி நான் அவரை எங்கேயும் போய் பிரசங்கம் பண்ண போகிறது கிடையாது, இனி அவருடைய வார்த்தையை நான் எங்கேயும் போய் சொல்ல போகிறது கிடையாது, அவ்வளோதான் முடிஞ்சு, இந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணுறேன்னு எரேமியா எப்போ க்ளோஸ் பண்ணுறானோ அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினி போல் என் இருதயத்தில் இருந்தது, அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. அப்போ எரேமியா இப்போ ஒரு தீர்மானம் பண்ணிட்டார், இனி இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா, இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவோன்னு வர்றாரு. ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் இருந்தது அப்படின்றாரு. எங்க அவர் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ ஆண்டவர் அவருடைய வார்த்தையை அனுப்பி இவனுக்குள்ள இப்போ ஒரு ஃபயர் அனுப்புறாரு. எவன் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போனானோ இப்போ அந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னா அவனையே க்ளோஸ் பண்ண விட மாட்டேங்குது. நான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற சிலருக்கு நான் சொல்றேன், இதை முடிச்சிடலாம், இத்தோட இது முடிஞ்சிச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? க்ளோஸ் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், உங்களை இது க்ளோஸ் பண்ண விடாது. ஆண்டவருடைய வார்த்தை உங்களை சும்மா விடாது. இந்த ஃபயர் பேப்டிசமை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. எல்லாரும் வாழ்ற மாதிரி ஆர்டினரியா விட்டுட்டு போயிட மாட்டீங்க. அதை பிடிச்சு அதை மறுபடியும் மீட்க ஆரம்பிப்பீங்க. உங்க மேல இந்த பேப்டிசம் ஆஃப் த ஃபயர் இப்போ வந்து விழக்கூடிய நேரமா இருக்குது பாருங்க. பிரதர் முடியல பிரதர், இதோட விட்டுருங்க பிரதர், இதுல இருந்து ஒரு மாற்றம் வருமானு எனக்கு தெரியல, இதுல இருந்து நான் விடுபடுவேனான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல. இந்த பிரச்சனை இந்த சூழ்நிலாம் மாறாது, ஆனாலும் அவருடைய வார்த்தைகள் என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல். நான் சொல்றேன், இதை பார்க்கிற நிறைய பேருக்கு ஒரு அக்கினி ஞான ஸ்நானம் கிடைக்குது. எங்க விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுல பரிசுத்த ஆவியானவர் இப்போ ஒரு அக்கினியை போடுறாரு. போகலான்னு நினைக்கிறீங்களா? ஆனாலும் அவருடைய வார்த்தைகள் என் எலும்புகளில் அதை நான் சகித்து இளைத்து போனேன்றாரு. நான் விட்டுலான்னு நினைச்சாலும் அந்த வார்த்தை என்னை விட மாட்டேங்குது. நிறைய பேர் யோசிச்சிருக்கிறீங்களா, பிரதர் நான் விட்டு போகலான்னு நினைக்கும் போது ஆண்டவர் அப்போதான் பிரதர் ஒரு வாக்குத்தத்தத்தை தராரு, அப்போதான் ஒரு வார்த்தையை தராரு. நான் சொல்றேன், அந்த வார்த்தை தான் உங்களுக்கான அக்கினி. அந்த வார்த்தை தான் அடுத்து உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஒரு அக்கினியா இருக்குது பாருங்க. ஏசாயா இருக்கிறாரு, ஒரு சாதாரண ப்ராஃபசிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் எப்போ இவருக்கு இந்த ஃபயர் கிடைக்குதோ ஆர்டினரி ப்ராஃபட்லேருந்து எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபட்டாக மாறுறாரு. என்ன நடக்குது அப்படின்னா, ஏசாயா ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு, பரலோகத்தை பார்க்குறாரு. அப்போ ஒரு தேவதூதன் வந்து அக்கினி தலையில் கொண்டு வந்து இவருடைய நாவலை போடுறாரு. இது வரைக்கும் சாதாரண தீர்க்க தரிசனத்தை உரைத்துக்கிட்டு இருந்த இந்த ஏசாயா இப்போ இயேசுவை பற்றியே தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஆர்டினரியிலிருந்து எக்ஸ்ட்ராடினரி ஃபயர் வருது பாருங்க. இப்போ அடுத்து அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா, எனது காரியமா யார் போவார் அப்படின்னு எழுதப்படும் பொழுது ஏசாயா சொல்றாரு, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் அப்படின்றாரு. அப்போ இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தன் மேலே ஃபயர் வந்துச்சு அப்படின்னா பரலோகம் உங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிற காரியத்தை செய்ய முடியலன்னு யோசிக்கிறீங்களா? இந்த அக்கினி ஏசாயாவுடைய நாவை தொட்டதுக்கு அப்புறம் அடுத்து ஏசாயா கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு, என்னை அனுப்பும், யார் எனது காரியமாய் போவான்னு ஆண்டவர் கேட்ட அடுத்த செகண்ட் ஏசாயாவோட பதில் என்னை அனுப்பும். நான் சொல்றேன், சில ஊழியக்காரவங்க இதை பார்த்துட்டு சோர்ந்து போய் கிடக்குறீங்க. சில ஊழியக்காரங்களுடைய குடும்பம் ஊழியத்துக்கென்று செஞ்சு இப்போ கடைசி கண்டிஷன்ல வந்து உட்கார்ந்துருக்கிறீங்களா? நான் சொல்றேன், இந்த அக்கினி உங்களை மறுபடியும் எந்த பொசிஷனுக்கு ஆண்டவர் உங்களை வாக்குத்தத்தம் பண்ணி அழைத்தாரோ அந்த பொசிஷனுக்குள்ள கொண்டு போகும். பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் இந்த பேப்டிசம் ஆஃப் ஃபயரை பெற்றுக்கொள்ளுங்க. அக்கினின் அபிஷேகம். நீங்கள் சாதாரணமானவர்களுக்காக அழைக்கப்படலை, இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்களுக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை பார்க்கறதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ரிசீவ் த பேப்டிசம் ஆஃப் ஃபயர், ரிசீவ் த பேப்டிசம் ஆஃப் ஃபயர், ரிசீவ் த பேப்டிசம் ஆஃப் ஃபயர். நான் சாதாரணமானவன் கிடையாது. ஐ எம் நாட் அ ஆர்டினரி, ஐ எம் அன் எக்ஸ்ட்ராடினரி பர்சன். வாயை திறந்து சொல்லுங்க, ஐ ரிசீவ் த பேப்டிசம் ஆஃப் ஃபயர். அக்கினியினால் நிரப்பப்பட்ட ஒரு நபரை எப்போவுமே தடுக்க முடியாது பாருங்களேன்.
பிரதர் எப்படி பிரதர் ஊழியத்தில் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறது, எப்படி பிரதர் சோர்ந்து போகாமல் இருக்கிறது? நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிற அக்கினியை அனல் மூட்டிக்கிட்டே இருங்க. பாருங்க, வேதவசனம் சொல்லுது, உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபயரை எப்பொழுதுமே எழுப்பிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் என் கூட இருந்தால் என் ஊழியத்தில் நான் சாதாரண காரியத்தை நான் பார்க்க மாட்டேன், ஆண்டவர் என் லைஃப்பில் இருந்தால் நான் சாதாரணமாக வாழ மாட்டேன். இதுதான் பிரித்து எடுக்கிறது. இப்போ உங்கள் குடும்பத்தில் ஏன் உங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாங்க தெரியுமா? நீங்கள் ஆர்டினரியாக அழைக்கப்படல, எக்ஸ்ட்ராடினரியாக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால தான் அகேன்ஸ்டாக நிற்கிறாங்க. சிலர்லாம் வீட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, ஒரு பிரச்சனையுமே வர்றதில்லை. ஏன் அப்படின்னா உங்களை கண்டுக்கிறதே இல்லை. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்கள் ரொம்ப ஆர்டினரியாக எல்லாரும் மாதிரி இருக்கிறீங்க. ஆனால் ஒருத்தன் மேலே ஃபயர் வந்தால் அவனை எல்லாரும் மாதிரி இருக்க மாட்டான், குடும்பத்திலே பிரிஞ்சு தான் இருப்பான். ஏன்னா உங்கள் மேலே அக்கினி விழுந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி பிரதர், அக்கினின்னு சொல்கிறீங்க, இந்த அக்கினினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வார்த்தை தான் அக்கினி. அவருடைய வார்த்தை சோர்ந்து போய் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அவனை தட்டி எழுப்பக்கூடியதாக இருக்குது. அதுதான் அக்கினி. இது ஒரு விறகு கட்டை மாதிரி பார்த்துக்கோங்களேன். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு விறகு கட்டை மாதிரி. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் பாருங்க, இவர் தான் அதை அனல் மூற்றவராக இருக்கிறார். வார்த்தை உள்ள போச்சுன்னா, விறகு கட்டை உள்ள போச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடியது நெருப்பாக இருக்குது. நான் சொல்கிறேன், வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் தியானம் பண்ணும் பொழுது, அவர் அனுப்பக்கூடிய வார்த்தையை நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது, சோர்ந்து போகும் போது அவர் ஒரு வார்த்தை அனுப்புகிறார்ல, அது விறகு கட்டையாக இருக்குது. அந்த விறகு கட்டை மேலே பரிசுத்த ஆவியானவருடைய தீ அதில் பத்துச்சுன்னு வைங்க, உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. பாருங்களேன், ஒரு பெரிய காடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு பக்கெட்டு தண்ணியை வச்சு உங்களால் அணைக்க முடியுமா? முடியாது. நீங்கள் பொதுவாகவே போய் ஒரு நெருப்பில் நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த நெருப்பில் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து ஊற்றுங்க, அது அணையாது, அது ஜாஸ்தியாக எலும்பும். நீங்கள் சொல்லலாம், சத்துரு என் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் பிரதர், என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு பிரதர். அது பிரச்சனை இல்லை, அது நீ எரியக்கூடிய அக்கினிக்கான ஒரு பக்கெட்டு தண்ணி. அதை ஊற்றுனா நீ அணைஞ்சு போக மாட்டீங்க, இன்னும் எலும்பி பிரகாசிப்பீங்க, இன்னும் அவருக்காக எரிந்து கொண்டே வாழ்வீங்க, அவருக்காக இன்னும் மேலான காரியங்களை செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. இதை பார்க்குற நிறைய பேருக்கு பிரச்சனைகள் ஒரு பக்கெட்டு தண்ணி போல. பக்கெட்டு தண்ணியை நெருப்புல ஊத்துனா அதுக்கு ஒரு பெட்ரோல் மாதிரி. நான் சொல்றேன், உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் பெட்ரோல் மாதிரி இருக்குது. பரிசுத்த ஆவியான ஒரு அக்கினி இன்னைக்கு உங்க மேல போடுறாரு. உங்களுக்குள்ள போன வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள், இன்னைக்கு ஒரு தீயா அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல உங்க எலும்புகள்ல, உங்களுடைய சரீரம் முழுவதிலும் உணரத்தக்க ரீதியில இன்னைக்கு உங்க சரீரத்தில் உண்டாக போகுது. ரிசீவ் த அனாயிண்டிங், ரிசீவ் த அனாயிண்டிங். அதனால எப்பவுமே வார்த்தையை சாதாரணமாக எடுக்காதீங்க. இந்த சீஷர்கள்லாம் இயேசுவை மறுதளிச்சுட்டு போயிடுறாங்க, இயேசு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, எங்கெங்கேயோ ஓடி போயிடுறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, இந்த பேப்டிசம் ஆஃப் ஃபயர் தேவைப்படுது. இப்போ இயேசு என்ன பண்ணுறாருன்னா, உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் இந்த சீஷர்கள்ட்ட வந்து பேசுகிறாரு. பேசினோடனே சீஷர்களுக்குள்ள ஒன்று நடக்குது பாருங்க. என்ன நடக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு வாசிக்கலாம். லூக்கா 24வது அதிகாரம் 32வது வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. அப்போ இயேசு ஒரு வார்த்தையை, விறகு கட்டையை இந்த சீஷர்களுக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் அடுத்து நடக்கக்கூடியது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் வராரு. இதுவரைக்கும் பேதுரு ஓடி ஒளிஞ்ச ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஆனால் இப்போ விறகு கட்டை நிறைய உள்ள போயிடுச்சு, நிறைய வார்த்தை உங்களுக்குள்ள போயிடுச்சு. இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய காற்று உங்க மேல அடிக்கும் பாருங்க. சாதாரணமா எலும்பிக்கிட்டு இருந்த, சாதாரணமா எரிஞ்சுக்கிட்டு இருந்த நீங்க இதுக்கப்புறம் ஒரு காற்று, ஒரு அக்கினியில வீசப்படும் பொழுது அது படரும் பாருங்க. அது எதுக்காகவும் நிற்காது. அக்கினிக்கு இருக்கிற கேரக்டர் என்ன தெரியுமா? அது யாருக்காகவும் நிற்காது, அது ஓடிக்கிட்டே இருக்கும், அது எலும்பும். அது சுத்தி யாராச்சும் சாதாரணமா நிற்கிறாங்களா, அது அவங்க மேலேயும் பற்றும். உங்களை சுத்தி இருக்கிறவர்ல பற்றும். இதை தடுக்க முடியாது, இதை அணைக்க முடியாது, இதை நிறுத்த முடியாது. நான் சொல்றேன், நீங்க நிறுத்த முடியாத ஒரு நபரா இருக்கிறீங்க. இந்த அக்கினி உங்க மேல விழுறதுனால இன்னைக்கு இதை பார்க்கிற நிறைய பேர் ஆர்டினரியில இருந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி லைஃபுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்க்கிற ஒவ்வொருத்தவங்களுக்காக நான் பிரேயர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை பார்க்கிற எல்லாரும் இன்னைக்கு ஒரு அக்கினியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இன்னைக்கு அவங்களுக்குள்ள போயிருக்கிற வார்த்தைகள்லாம் கொழுந்து விட்டு எரியட்டும். இவங்களுடைய சூழ்நிலையில
எதை விட்டுட்டு போயிடலாம், இதை முடிச்சுட்டு போயிடலான்னு யோசிக்கிறாங்களோ, ஆனாலும் அவருடைய வார்த்தைகள் உங்களுடைய ஒவ்வொரு எலும்புகளுக்குள்ளேயும் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல இருக்கட்டும். எந்த ஃபைல் க்ளோஸ் ஆகும்னு நினைக்கிறாங்களோ அதில் பரிசுத்த ஆவியானவருடைய காற்று இன்னைக்கு படட்டும். ஒரு தீ போல இவங்க எழும்பட்டும், இன்னும் அதிகமாக பிரகாசிக்கட்டும். எந்த மனுஷர்கள் இவங்க முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி ஷாக்கா லபனா எலும்பி பிரகாசிக்கட்டும். ஒரு தீ போல படரட்டும், நிறைய இடத்துல பரவட்டும் இவங்க. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இவங்களை நான் பிளஸ் பண்றேன். இன்னைக்கு ரிசீவ் பண்ணிட்டோம். ரிசீவ் த ஃபயர், ரிசீவ் த ஃபயர், ரிசீவ் த ஃபயர், ரிசீவ் த பேப்டிசம் ஆஃப் ஃபயர். அக்கினியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுதே உங்களுடைய வீட்டில் சில இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். இவங்க மேலே இப்பொழுதே ஒரு நிரம்புதல் உண்டாவதாக, நிரம்புதல் உண்டாவதாக. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பெரிய காரியங்களை நீங்கள் செய்யுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இதுக்கப்புறம் நீங்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது பாருங்களேன். ஆர்டினரிலேருந்து எக்ஸ்ட்ராடினரியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாரை போல வாழ மாட்டீங்க, வித்தியாசமாக வாழ போகிறீங்க. ஒரு லேடி வந்துட்டு இந்த ரெய்னார்ட் போன்கிட்ட சொல்லியிருக்குது, பிரதர் என் வாழ்க்கையில் பிசாசு தொல்லை தாங்கவே முடியலை அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னாராம், எரிந்து கொண்டு இருக்கிற ஒரு அடுப்பில் ஈ வந்து உட்காராது, அமர்த்தப்பட்டிருக்கிற ஒரு அடுப்பில் வேணால் என்ன பண்ணும், ஈ வந்து உட்காரும். ஆனால் எரிந்துக்கிட்டு இருக்கிற ஒரு அடுப்பில் ஈ உட்காரவே உட்காராது. நிறைய பேர் சொல்கிறாங்க, பிரதர் என் வாழ்க்கையில் பிசாசு தொல்லை செய்கிறான். நான் சொல்கிறேன், எலும்பி பிரகாசிங்க. அணைஞ்சு போயிருந்தால் தான் பிசாசனுடைய தொல்லை தெரியும். எலும்பி பிரகாசிச்சா உங்களை பார்த்து பிசாசே ஓடி போவான்றேன் நான். இந்த வார்த்தை உங்களை பிளஸ் பண்ணியிருக்கா? இந்த வார்த்தைகளால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வார்த்தைகளால் நீங்களும் பிரயோஜனப்பட்டிருக்கிறீங்களா? இந்த வார்த்தைக்காக நீங்கள் விதைக்கலாம். இது எனக்கான வார்த்தைகள் அப்படின்னு நீங்கள் விதைக்கலாம். உங்களுடைய காணிக்கைகளை அனுப்பணும் அப்படின்னா கீழே பார்க்குற அக்கௌண்ட் நம்பரில் உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர், பேடிஎம், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதை பார்த்து நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். ஒருவேளை நீங்கள் இன்டர்நேஷ்னலாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா பேபாலை பயன்படுத்தினீங்கன்னா உங்களால் அனுப்ப முடியும். அல்லது வெஸ்டர்ன் யூனியனை அனுப்பிச்சு கூட நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். இந்த செய்திகளை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் எனக்கு கால் பண்ணி நிறைய பேர் பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சில பாஸ்டர்ஸ் கூட கால் பண்ணிங்க, என்னால் அட்டன் பண்ண முடிய மாட்டேங்குது, என்னால் நிறைய கால்ஸ் வருது. எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை அனுப்பிச்சிங்க அப்படின்னா நான் கண்டிப்பான விதத்தில் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவேன். கண்டிப்பான விதத்தில் அதில் உங்களுக்கு வாய்ஸ் நோட்ஸ் கூட போடலாம். ஏன்னா எல்லாத்தையும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. கீழே பார்க்குற இந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா, அது பேசுகிறது மட்டும் கிடையாது, உங்களுக்கு அடுத்து எங்கேயாவது மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு, போஸ்டரு, அதுக்கான லிங்க்கு, அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செய்திகளை மற்றவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.